wabarakatuh. இது எங்களோட 2025 பேட்சினுடைய third term FWC பேப்பரோட டிஸ்கஷன். ரைட், ஓகே, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக தொடங்குவோம். முதலாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் பெறுதி பௌத்திக கணியத்தின் அழகாக இருக்க முடியாததுன்னு கேட்குறாங்க. எஸ், யூனோ, உண்மையாக தெரியும், எங்களுக்கு 7 அடிப்படை கணியங்களும் இன் எடிஷனலாக மிகை நிரப்பு கணியங்கள்னு சொல்லி 2 இருக்கிறது தெரியும். இதுகளை தவிர்த்து போட்டு நான் என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எழுதிடுமோ அது எல்லாமே நாங்கள் வடிவந்த கணியம் அல்லது பெறுதி கணியம் என்று சொல்லுவோம். அப்படின்னு கேட்கப்படுற கேள்வி தந்த 5 ஆப்ஷன்ஸில் எது வடிவந்த கணியம் அல்ல. அப்போ கேள்வி நான் மாற்றி திங்க் பண்ணுறேன், எது அடிப்படை கணியம் என்ன சொன்னால் அந்த 7 கணியங்கள் அடிப்படை எடிஷனாக அந்த 2 மிகை நிரப்பு கணியம், இதை தவிர்த்து போட்டு வர எல்லாமே வடிவந்த கணியம். அப்போ எது வடிவந்த கணியம் இல்லைன்னு கேட்டால் இந்த 9க்குள்ளே யாராக இருக்கும் என்பதுதான் கேள்வி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் முதலாவது நியூட்டன் தாரன், அது விசை வடிவந்த கணியம் என்று தெரியும். ரெண்டாவது சிடின்னு சொல்ல வாரது அது நான் கெண்டலான்னு சொல்லுவேன், லக்ஸ்ன்னு சொல்லுவோம், லூமினஸ் இன்டென்சிட்டி, அதாவது ஒளிர் செறிவு அல்ல ஒளிர் உச்செறிவு என்று சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுல அழகு கெண்டலாவாக இருக்கும். இது ஒரு அடிப்படை கணியத்தில் ஒன்று. அப்போ ஆன்சர் சிடியாக இருக்கும். அடுத்தது பார்க்கறதுல லைட்டாக பார்த்தோம் என்றால் W என்பது வெட்டாக இருக்கும், வலுவினுடைய அழகு. அடுத்தது ஜூல் சக்தியில ரேடியன் பெர் செகண்ட், அது ஜெனரலி கோண வேகத்தினுடைய அழகாக இருக்கும். சரம் வடிவந்த கணியம். ஸோ செகண்ட் ஆன்சர் வரணும். ரெண்டாவது, சுனாமி அலை உருவாகுவதற்கு காரணமாக அமையாத சந்தர்ப்பம். ஓகே, அப்போ நான் சுனாமின்னு தான் லைட்டாக சொல்லிக்கொள்கிறேன். அது என்னன்னு சொன்னால் பெரும் சமுத்திரங்களில் வரக்கூடிய பேரலைகளை நாங்கள் சுனாமி என்று சொல்லுவோம். இது அடிக்கடி சில நிலநடுக்கம் வரக்கூடிய இடங்களில் ஒரு அளவுக்கு பதிவாக இருந்தாலும் 2004 ஒரு பெரிய அளவு சுனாமி ஸ்ரீலங்கா உட்பட பல நாடுகளையும் தாக்கிச்சு. பட் பொதுவாக இந்த சுனாமி உருவாகிறதுக்கான சில ரீசன்ஸ் இருக்குது. சார் நான் தியரியில் படிச்சிருக்கிறோம். அது சில ரீசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய புவி தட்டுக்கள் என்று சொல்லுவோம், கண்ட தட்டுக்கள், டெக்டோனிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுகளோட மோஷன்ஸ் காரணமாக என்ன செய்யலாம் என்ற பாரிய சக்தி ரிலீஸ் பண்ணப்படும். ஒன்று நசுக்கப்பட்டு திரும்ப ரிலீஸ் ஆகிற நேரம் அந்த சக்தி தட்டுக்கள் நசுக்கப்பட்டு ரிலீஸ் ஆகிற நேரம் சக்தி ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த நேரம் வரக்கூடியதால கடலுக்கு அடியில் தான் சுனாமி அலைகள், பாரிய அலைகள் உருவாகலாம். இது ஒரு ரீசன். அது மாதிரி பெரிய விண்கற்கள் வந்து அப்படியே சமுத்திரங்களுக்குள்ள விழுகிற சிச்சுவேஷன்ஸில் அப்போ என்ன செய்யலாம்னா கடல் கொஞ்சம் வெளியே தூக்கி வீசப்பட்டு பெரிய அலைகள் கிரியேட் ஆகலாம். ஸோ அப்படியும் என்ன செய்யலாம் என்றால் எனக்கு சுனாமி வரலாம். தென் இது தவிர சில டெவலப் கண்ட்ரீஸ் அவங்களோட ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லாட்டி சீக்ரெட்டான ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அதுகளை போய் கடலுக்கு அடியில் செய்கிற நேரங்கள், இல்லாட்டி கடல் இல்லாமல் ஏனைய நிலப்பகுதிகளில் கூட ஆழமாக குழிகளை தோண்டி செய்கிற நேரங்கள் கூட இந்த சக்திகள் அதிர்வுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகி சுனாமிகளை கொண்டு வரலாம். ஓகே, இது மாதிரி இன்னும் வேறு ரீசன்ஸ் அதை கேளும். பொதுவாக கடல்களுக்கு அடியில் எரிமலைகள் இருந்தால் அதுகள் வெடிக்கிற நேரங்கள் கூட உருவாகலாம். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக பாரிய பனிப்பாறைகள் சம்டைம் உருகி, பெரிய பனிப்பாறை உருகி கடலுக்குள்ள விழுகிற நேரங்களில் கூட சுனாமி வரலாம். ஈவன் இதுகளெல்லாம் சுனாமியை தோற்றுவிச்சாலும் சில ஒரு மிஸ்கன்செப்ட் ஒன்று நினைச்சு கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இந்த சில காலங்களில் பௌர்ணமி தினம் என்று சொல்றது, ஓகே, சில காலங்களில் நிலா பூமிக்கு பக்கத்தில் வர நேரம் அந்த கிராவிட்டியால, நிலாட கிராவிட்டியால கடல் மட்டம் கொஞ்சம் மேலே இருக்கும். அப்போ திரும்ப கடல் மட்டம் மேலே வரதால நீர் பகுதியில் கொஞ்சம் ஊருக்குள்ள வரதுகள் நடக்கலாம். அப்போ பெரிய அலைகள் வரலாம். பெரிய அலைகள் சுனாமிட்ட அளவுக்கு அல்ல, ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய வளமைக்கு மாற்றமான அலைகள் வரலாம். அப்போ இதுகளை பார்த்து நினைக்கிறது எப்படி என்றால், ஓகே, இது சுனாமியாக இருக்கலாமோ இந்த மாதிரி சில கான்செப்ட், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஸோ அது அப்படியே இல்லை. அப்போ இந்த மூன் அல்லது சூரியன் அதுகளோட கிராவிட்டி காரணமாக இப்படி நடக்கக்கூடியதுக்கு பேர் வற்றுப்பெருக்கு அலைகள் என்று சொல்லுவோம். அப்போ இது வந்து வற்றுப்பெருக்கி அப்படி சுனாமி கிடையாது. ஸோ அப்படி சுனாமிகளுக்கான ரீசன்ஸ் நம்ம சொன்ன அதுகள் மட்டும்தான். ஓகே, பார்ப்போம். முதல் ஆப்ஷன்ஸ், கடல் பரப்பில் சந்திரன் சூரியனினால் உண்டாகும் ஈர்ப்பு விசை. அப்படி உருவாக்காதுன்னா சுனாமி உருவாக்காது. ஸோ கேள்விக்கு ஆன்சர் அதுவாக தான் நீக்கணும். ஸோ பெஸ்ட் ஆன்சர். செகண்ட் பாருங்க, கடலில் எரிமலை வெடிப்பு சொன்னேன். கடல் படுக்கைகளில் வழுக்கல், ஸ்லைடிங், பனிப்பாறைகள் அப்படியாச்சும் நடந்தால் கடல் படுக்கைகளுக்கு அதிர்வுகள் அப்படி ஏற்பட்டால் வரலாம். அண்டவெளியிலிருந்து எரிக்கற்கள் நீருடன் மோதல், எஸ் கதைச்சோம். வளர்ச்சியடைந்த நாடு கடலுக்கு அடியில் அணுகுண்டு பரிசோதனை மேற்கொள்ளல். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன்ஸ், கடலுக்கு அடியில் தான் செய்யணும்னு தேவையில்லை, இனி நிலப்பகுதிகளில் செஞ்சால் கூட அந்த வைப்ரேஷன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம். ரைட், ஆகவே இப்போதைக்கு ஆன்சர் இதுக்கு பெஸ்ட். தேர்ட் கொஸ்டின், மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவுடைய வாயுவின் அமுக்கம்
அதன் தற்போதைய பெருமானத்திலிருந்து 25% அதிகரிக்கப்பட்டது. கோட் அடிச்சுக்கோங்க, 25% ஆல் என்ற வசனம், இனால் என்ற வசனத்தை. எனில் கனவளவு சதவீத மாற்றமானது, கனவளவு சதவீத மாற்றமானது. எனக்கு தெரியும் PV சமன் NRT என்ற ஃபார்முலாவில் ஜெனரலாக குறித்த வாய்ப்பு கலைக்கு நேரம் இந்த NR என்பது மாறாது. கேள்வியில சொல்றார் மாறா வெப்பநிலையில் என்று சொல்றார். குறித்த திணிவு என்று சொன்னதால் இதுகள் மாறாது, மாறா வெப்பநிலைங்கிறதால் T மாறாது, R ஆல்வேஸ் மாறாது. அப்போ உண்மையாக டிஸ்கஸ் பண்ணப்படுறது பாயில்ஸ் லோவை டிஸ்கஸ் பண்ணால் அது ஒரு மாறிலியாக இருக்கும். நான் சொல்றேன் இனிஷியலி ப்ரெஷர் P ஆக இருந்துச்சா, இப்போ இந்த P 25% அதிகரிக்குது. அப்போ எத்தனை ஆகும் சொல்லுங்க? 125. சப்போஸ் ஆரம்பத்தில் P என்பது 100 நான் கன்சிடர் பண்ண 100 P ஆக இருந்தால் இப்போ 125 P ஆக மாறும். அப்போ நான் ஃப்ராக்ஷனாக சொன்னால், பின்னமாக சொன்னால் 125 கீழ் 100 பங்கு இந்த P இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஓகே, அப்போ இப்போ எனக்கு தெரியணும் PV பெருக்கம் மாறாது தானே. அப்போ இந்த P இத்தனை மடங்கு ஆகினால் இந்த P என்ன செய்யணும் என்றால், கவனிச்சுக்கோங்க, நான் புதிய V டேஷன் எடுக்கிறேன், இதுவும் மாறிலியாக இருக்கணும். இதை தனியாக நான் டிஸ்கஸ் பண்ணால் இந்த V இனிஷியல் இருந்த Vயில் எத்தனை மடங்கு ஆகும் என்றால் 100 கீழ் 125 மடங்கு ஆகணும். அப்போ நான் சொல்ல V டேஷன் நான் சொல்ல போகிறேன், 25 பிரிச்சிங்க என்றால் 4 என்றும் 5 என்று வரும், 0.8 V என்று சொல்லலாம். அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால் இனி கனவளவு சதவீத மாற்றம் யாது? நமக்கு தெரியும் பாயில்ஸ் லோ படி P கூடினால் V குறையும். ஸோ தரப்பட்ட ஆப்ஷன்ஸில் குறையும் என்ற மாதிரி உள்ள ஆன்சர்ஸ் நான் சூஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ V டேஷுங்கிறது 0.8 V ஆக இருக்கும். அப்போ V ஆக இருந்தது 0.8 டைம்ஸ் V ஆக போயிருக்குது. சதவீதம் காண ஆரம்ப கனவளவால் பிரித்து 100 ஆளுக்கு இருக்கணும். ஏன்னா சாலை பாருங்க 0.2 VV கேன்சல் ஆகணும், அதை 100 ஆளுக்கு இருக்கினால் 20% வரும். அதுவும் குறையும் என்று சொல்லிட்டு நீ நமக்கு கூடுதல் கனவளவு குறையணும். ஸோ ஆன்சர் 5வது வரணும், 20% குறையும். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் டு 4th கொஸ்டின். 4வது பாருங்க, வானிய தொலைக்காட்டி ஒன்று இயல்பான செப்பம் செய்கையில், கோட் அடிச்சுக்கோங்க, இயல்பான செப்பம் செய்கையில் உள்ளபோது உருப்பெருக்க வலு 20 வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 105 சென்டிமீட்டரும் எனில் பார்வை துண்டின் வலு யாது? இந்த வானிய தொலைக்காட்டி இயல்பான செப்பம் செய்த கம்ப்ளீட் தியரிகளை நான் கதைக்கல, கம்ப்ளீட் தியரி நான் கதைக்க விரும்பல, ஜஸ்ட் நான் கேள்விக்கான ஐடியாவை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். என்னென்னா நுணுக்கு காட்டிகளோட நம்மளோட ஜெனரல் அப்ளிகேஷன் கிட்ட இருக்கிற பொருட்களை பெருசாக்கி பார்க்குறது. ஓகே, பெருசாக்கி பார்க்க, கோணம் பெருசாக்கி பார்க்குறது. தொலைக்காட்டிகள் ஜெனரலி பெருசாக்கி பார்க்கறது இல்லை, தூரம் ஈக்கிற பொருட்களை கிட்ட எடுத்து பார்க்குறது. அப்போ கண்ணில் அமைக்கக்கூடிய பார்வை கோணம் ஜெனரலி 2 விஷயத்தில் தங்கிக்கும். ஒன்று அந்த பொருளோட சைஸில் தங்கியிருக்கும், ரெண்டாவது அந்த பொருளோட பொசிஷனில் தங்கியிருக்கும். அந்த பொருள் கிட்ட இருந்து மார்க்கர் எடுத்துக்கொண்டனால் இதே மார்க்கர் தான் எங்கே இருந்தால் எனக்கு கிட்டே இருந்தால் கொஞ்சம் பெருசாகவும் தள்ளி இருந்தால் சின்னதாகவும் தெரியும். ஓகே, ஆனால் ரியல் சைஸ் மாறாது, அந்த பார்வை கோணம் தான் அதில் தீர்மானிக்கும். அப்போ ஜென்ரலி வானியல் தொலைக்காட்டி நான் இயல்பாகவே யூஸ் பண்ணுறது தூர பொருளை பார்க்கறதுக்காக. அப்போ தெரிஞ்சுக்கோ, வானியல் தொலைக்காட்டில இயல்பான செப்பம் செய்கை என்று நாம் சொன்னால், செப்பஞ்செய்கை என்றால் இறுதி பிம்பம் எங்கே உருவாகும் என்றால் அது முடிவில உருவாகும். அப்போ முடிவில உருவாகிற நேரம் உருப்பெருக்க வலுக்கான டிரெக்ட் ஃபார்முலாவை நீங்கள் கலைக்கிறேன், ப்ரூஃப் கலைக்கல. இது உருப்பெருக்கம், கோண பெரிதாக்கம் என்று சொல்றேன், கோண பெரிதாக்கத்துக்கு கான ஃபார்முலாவாக இருக்கும். அதே மாதிரி முடிவிலி பொருளை நான் பார்த்து அந்த பிம்பத்தை நான் முடிவில வச்சு தான் அவதானிக்கணும். அப்படி என்றால் வில்லைகளுக்கு இடைப்பட்ட இந்த தூரம் இன் டேர்ம்ஸ் வில்லைகளை வேறாக்க வேண்டும் சொல்ல போறேன். அது யாராக இருக்கும் என்றால் 2 லென்சஸ், இது ஆப்ஜெக்டிவ் என்று எடுக்கிறேன், இது ஐபீஸ் என்று எடுக்கிறேன், இது ரெண்டையும் கூட்டுத்தொகையாக இருக்கும். சரி, அவனுக்கு பேசிக்கலி இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். சரி, என்ன தெரிஞ்சால் அர்த்தம் இது கொடுக்கான்றதான். இப்போ உருப்பெருக்க வலுதாரா 20 என்று, அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது 20ஆக இருந்தால் பொருளிட குவிய தூரத்தின் கீழ் பார்வை துண்டிட குவிய தூரம். திரும்ப வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 105 சென்டிமீட்டர்னு சொல்றாரு. அப்போ டி என்று சொல்றது 105 சென்டிமீட்டர்.
FO காரணம் இதன் சுருக்கி கொள்ளும் பாருங்க. FO காரணத்துக்கு 20 தடவை FE என்றும் என்னது FE என்றும் போடலாம். ஸோ ஃபைனலாக 21 FE 105 என்று வரும். ஸோ FEன்னு சொல்றது 5 சென்டிமீட்டராக இருக்கும் பார்வை துண்டின் குவியல் நீளம். பார்வை துண்டு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால் பார்வை துண்ட வலு யாது? ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் அந்த லென்ஸ் ஐபீஸ், பவர் ஆஃப் ஐபீஸ். P என்னென்றால் 100 இன் கீழ் FE ஆக இருக்கணும். இது சென்டிமீட்டரில் இருந்தால் 100 இன் கீழ் FE. ஸோ ஆல்ரெடி சென்டிமீட்டர் அப்போ 100 5ஆல் பிரிச்சு விட்ற மாதிரி. ஸோ பவர் 20 டயப்டர்ஸ் ஆக இருக்கும். இங்கே யூஸ் பண்ணுற 2 விலைகளும் ஒருக்கு வில்லை. குறிவழக்கு கதைச்சோம் என்றால் இவட குறிவழக்கு -5 சென்டிமீட்டர் ஆக இருக்கும். ஆனால் பவர் என்று சொல்றது ப்ளஸ் ஆக இருக்கும். ஸோ நம்ம தியரி கிளாஸில் கதைச்சிருக்கிறோம். நான் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகிறது நல்ல என்று நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சர் வரணும் இருக்கு. ஓகே, 5வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ரைட், முதலாவது A கூற்று. P அலை ஓர் குறுக்கலை, S அலை ஓர் நீள்பக்க அலை ஆகும். ரைட், இது முற்றிலும் ஆப்போசிட்டான ஆப்ஷன்ஸாக கதைக்கிறார். A கூற்று என்ன சொல்றார் என்றால் P அலை என்பது ஒரு குறுக்கலை என்று சொல்றார். ஞாபகம் வச்சுக்கோங்க, P அலைனா பிரைமரி வேவ் என்று சொல்லுவேன். அது முதலாவது நிலநடுக்கத்தின் போது பதிவாகிற அலை, உருவாகிற அலை என்று சொல்லல. ஒரு இடத்துல நிலநடுக்கம் உருவாகினால் அது கொஞ்சம் தூரத்தில் வைக்கப்படக்கூடிய அந்த டிடெக்டர்ஸ்ல பதிவாகும். அதுல முதலாவது போய் ரிசீவ் ஆகிற அலை P அலையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே இடத்துல உருவாகக்கூடிய P அலை S அலை, அதுல P அலை தான் டிடெக்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு ரீச் பண்ணும் என்றால் நீ யோசிப்பார் அது ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்பீடாக போய் ரீச் பண்ணிடும். ஏன்னு சொல்லுங்க, ரெண்டுடையும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல். நிலநடுக்கம் உருவாகிய இடம், டிடெக்டர் வைக்கப்பட்ட இடம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அண்ட் தென் டைம்ல டிஃபர் ஆகுது. எது ஃபர்ஸ்ட்டுக்கு P அலையும் செகண்டுக்கு S அலையும் போறதால். அப்போ ஸ்பீடாக யார் போய்க்கணும் என்றால் P அலை போயிருக்கணும். சேம் வேல சேம் ஊடகத்தில் போயிருக்கணும். காரணம் P அலையும் S அலையும் பொறிமுறை அலைகள் தான், ரெண்டுக்கும் ஊடகம் தேவை தான். ஸோ ரெண்டுமே ஊடகத்தில் ட்ராவல் பண்ண போகுது. ஆகவே என்ன கேஸ் என்றால் P அலை ஃபர்ஸ்ட்டுக்கு ரீச் பண்ணுறதால P அலை ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஸ்பீடாக இருக்கிறதால தெரிஞ்சுக்கோ P அலை ஒரு நீள்பக்க அலை, நேராகவே போகும். அதாவது ஊடகத்தில் வைப்ரேஷனும் அலை செல்ல திசையும் உண்டாக இருக்கும். ஸோ இது ஒரு நீள்பக்க அலை. அப்போ குறுக்கலையாக யார் இருக்கணும் என்றால் S அலைகள் இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆகி போகும். இந்த S டிசைனை ஞாபகம் அது ஒரு குறுக்கலை. S எழுதப்பட்ட மெத்தடின் படி இது ஒரு குறுக்கலை, டிரான்ஸ்வர்ஸ் குறுக்கலை. அவை முதலாவது கூற்று P குறுக்கலை என்றும் S நீள்பக்க அலை என்றும் சொல்றதால் A கூற்று பிழையானது. இது சரியாக எழுதப்பட்டதா? நான் சரியாக எழுதிக்கிறேன், பட் அவங்க மாறி சொன்னதால பிழை. B கூற்றுக்கு வாங்க. P அலை திண்மம் திரவம் வாயு என்பவற்றினோடு செல்லும். நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க P அலைகள் நீள்பக்க அலை என்பதனால் P அலைகள் திண்ம பாறைகளிலும் பாய்களிலும் பயணிக்கும் என்று. திண்ம பாறைகள், பாறைகள் என்று சொல்ற நேரம் அது சொலிடுகளாக இருக்கும். சொலிட். அடுத்தது பாய்கள், பாய்கள் இதுகளையும் பயணிக்கும். இப்ப ஜெனரலா பாயின்னு சொல்ற நேரம் அது நீராக திரவங்களாக இருக்கலாம், என் வாயு மூலக்கூறுகளாக கூட இருக்கலாம். இன்னும் தெளிவா சொல்றேன், வாயு மூலக்கூறு தெளிவாக சொல்றேன். P அலைகளுக்கு இன்னொரு பேர் அமுக்க அலைகள் அல்லது நெருக்கல் அலைகள் என்று சொல்லுவோம். எப்படி சவுண்ட் காத்துல வளி மூலக்கூறுகளை ஐதாக்கள் நெருக்கலுக்கு உட்படுத்தி டிராவல் பண்ணுதோ அது மாதிரி P அலைகள் பாறைகள் என்ன செய்யணும், ஐதாக்கள் நெருக்கலுக்கு உட்படுத்தி டிராவல் பண்ணும். அப்போ ஜெனரலாக படிச்சிருக்கிறோம் P அலைகள் திண்ம பாறைகளையும் பாய்களையும் போகும், அதை திரவங்களினோடும் பயணிக்கும் என்று. வாய்க்களை பற்றி படிக்கல தானே, அதை கூட்டி நீங்கள் பிள்ளைன்னு எடுத்திருக்கிறோம். அது எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல P அலைகள் பாய்களினோடு பயணிக்கும் என்றுதான் படிப்பிக்கப்படுது. ஸோ பாய்கள்னு சொன்ன திரவம் வாயு மூலக்கூறுகளையும் அது பயணிக்கும். காரணம் நீள்பக்க அலை இது ஒரு அமுக்க அலை என்றும் சொல்லலாம் P அலைகளை. ஆகவே சவுண்ட் எப்படி காத்துல டிராவல் பண்ணுமோ அது மாதிரி P அலைகளும் வாயுலையும் பயணம் செய்யும். ஓகே, ஆக இரண்டாவது கூற்று சரியானது. B. ஓகே, வாயுலையும் பயணிக்கும். காரணம் P அலைக்கு அமுக்க அலை அல்லது நெருக்கல் அலை. லைக் சவுண்ட் காத்துல டிராவல் பண்ற மாதிரி P அலைகள் டிராவல் பண்ணும். C கூற்று.
P அலைகளதும் S அலைகளதும் இடைத்தாக்கத்தினால் ரேலி அலைகள் உருவாகின்றன. உண்மையா தெரியும் இந்த P அலை S அலைன்னு சொல்றது நாங்க முதன்மை அலைகள் உடலக அலைகள் என்று சொல்லுவோம். முதலாக உருவாகிறது. இதுக்கு அடுத்ததாக உருவாகிறது தான் லவ் வேவ்ஸும் ரேலி வேவ்ஸும் உருவாகும். அப்படி அடுத்ததாக நம்ம உருவாகும் சொல்ல காரணம் உடலக அலைகள்ல ரீசன் தான் அந்த வைப்ரேஷன்ஸ் உட்பகுதிகளை உருவாகி அது மேல் நோக்கி கடத்தப்பட்டு அந்த மெயின் மையங்கள் அதுகளிலிருந்து கிரியேட் ஆகி வருது. ஓகே, ஆகவே மேற்பரப்பு அலைகள் உருவாகிறதுக்கு காரணம் உடலக அலைகள். அப்ப பி அலை எஸ் அலைகள் தலை ஈட்டால தான் எனக்கு ரேலி அலைகள் உருவாகுது. ஸோ சி கூற்றும் சரியானது. அப்ப ஆன்சர் தேர்ட் ஆன்சர் வரணும், பிசி சரியானதாக இருக்கிறது. ஆறாவது கேள்விக்கு வாங்க. எல்லாம் தெளிவா இருந்தோம் என்றால் இந்த பேப்பர் ஒரு கஷ்டமான பேப்பராக நான் கருதல. தொண்டமானாரு இந்த டேர்ம் கொஞ்சம் செய்யக்கூடியதான பேப்பராகவே நான் கருதுறேன். ஓகே, ஆறாவது ஒரு குறித்த தீனுடைய பொருள் ஒன்று ஓர் புள்ளி ஓ குறித்து எலிமீஸ் இயக்கத்தை ஆற்றுகிறது. ஓகே, செக்ஷன் கேள்வி. அதன் அடைவு காலம் கேபிட்டல் டியும் அதன் வீச்சம் கேபிட்டல் ஏயும் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் டி சமன் கேபிட்டல் டி பை 8 நேரத்தில் புள்ளி ஓவிலிருந்து அதன் இடப்பெயர்ச்சி யாது? ஓகே, உங்களுக்கு தெரியும் எஸ்ஹெச்எம் சொல்றது ஒரு சீரான வட்ட இயக்கத்தை நம்ம கன்சிடர் பண்ணி அதில் விட்டத்தின் வழியான துணிக்கல் இயக்கத்தை கருதி நம்ம எஸ்ஹெச்எம் சொல்றோம். வட்ட இயக்கம் ஒரு எஸ்ஹெச்எம் கிடையாது, ஆனால் விட்டத்தின் வழியான இயக்கத்தான எஸ்ஹெச்எம் கருதுறோம். ரைட், அப்போ நான் இது வட்ட இயக்கமாக கீர்ந்ததுக்கு சைட் வியூல பார்த்தால் இந்த பார்ட்டிக்கல் இங்க தொடங்கி இந்த ரீஜனுக்குள்ள மேலே கீழே தென் இந்த மாதிரி மூவ் ஆகும். அப்போ நான் டி சமன் 0 என்று இதுக்கு வர நேரம் அலைவு காலத்தில் கால்வாசி வேணும் வேண்டாம் போடுவோம். திரும்ப எங்கே வர நேரம் அலைவு காலத்தில் அரைவாசி மீன்ஸ் ரிட்டர்ன் வாசி. திரும்ப எங்கே போகிற நேரம் அலைவு காலத்தில் முக்கால்வாசியாகும் அண்ட் ஃபைனலி அலைவு காலமாகும். ரைட், இதனுடைய அலைவு காலம் கேபிட்டல் டி என்றும் இந்த வீச்சத்தை அவர் கேபிட்டல் ஏ என்றும் தந்துட்டார். இந்த கேபிட்டல் ஏஎம். இப்போ கேள்வி என்னென்றால் இந்த பார்ட்டிக்கல் சமநிலை தாண்டுங்க ஓண்டு மார்க் பண்ணதுக்கு பாபா சைட் வியூவில் எனக்கு இதுதான் ஓவாக தெரியும். சைட் வியூ வச்சு பார்த்தா அப்போ இந்த துணிக்கு நான் ஜஸ்ட் சொல்கிறேன், இங்கே டி சமன் 0 ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வரதுக்கான எடுக்கிற டைம் டி பை கேபிட்டல் 8 ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல நிற்கிற நேரம் இந்த இடப்பெயர்ச்சி வை யாதுன்னு கேட்குறாரு. ஓகே, அப்போ இது ஒரு வட்ட இயக்கத்தில் கோண வேகத்தினால் ஒமேகாவாக கருதி கொள்கிறேன். இது ஜென்ரல் ஃபார்முலாவுக்கு தெரியும் 2π பை கேபிட்டல் டி என்று அதையும் வச்சுக்கொள்கிறேன். இப்போ இந்த வைக்கான ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் தியரியில். y ஈக்குவல்ஸ் a sin ஒமேகா டி என்று கதைக்கிறோம். சமநிலை தானத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதால ஒமேகா டி. ஓகே, ரைட். அப்போ y தான் காணணும். ஏன்னு சொல்கிறது எஸ் ஏ தான் sin ஒமேகா 2π அடைவு காலம். சிம்பிள் டி இங்கே நீங்கள் வந்துக்கிறது டியூரேஷன். இது டி 0ங்கிறதால இந்த டைமும் டியூரேஷனும் ஒன்று தான். ஸோ கேபிட்டல் டி பை 8 என்று வரும். கெட்டிக்காராட்ட தான் வெட்டி விட்றேன். இதை வெட்டினால் இது 4 என்று வரும். ஸோ π பை 4 என்பது sin π பை 4 என்பது 45 பாகை. sin 45 பாகை. அப்போ யாராகிக்கும் என்றால் sin 45 1/2. ஸோ இடப்பெயர்ச்சி a பை √2 ஆக இருக்கும். ஸோ இது நார்மல் கேள்வி தான். ஃபோர்த் நாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் டியூட்டில் செஞ்சுக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ ஆறாவது கேள்வி ஃபுல்லாக அடிக்கிறேன். தேவையான பார்க்கலாம் வீடியோ தானே. அப்படி 7வது கேள்விக்கு வாங்கும். 7வது இது கொஞ்சம் டேட்டாஸ் கொஞ்சம் கேராக பாருங்க. இந்த கேள்விகள் பக்கம் ஒன்றின் நீளம் 10 சென்டிமீட்டருடைய சதுரம் ஒன்றின் உச்சிகளில் சர்வசமனான 4 ஒளிமுதல்கள் வைக்கப்பட்டுள்ளன. நான் லைட்டா நோட் பண்ணிக்கொள்றேன். என்னட்ட சர்வசமனான ஒளிமுதல்கள் காணப்படுது. அது சதுரம் ஒன்று. ஹைலைட் பண்ணுங்க, சதுரம் என்னது? சதுரத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் அட உச்சிகளில் வைக்கப்பட்டிருக்கோம். சோர்ஸ் ஒன்றுக்கு மட்டும் ஜஸ்ட் எஸ்ன்னு மார்க் பண்ணுற 4 சோர்சஸ் எல்லாம் ஒரே மாதிரியான முதல்கள். இம்முதல்களின் வலு 4 மடங்கு ஆக்கப்பட்டு, அது கவனம், முதல்களின் வலுதான்
ஒரு முதல் அல்ல, ஓவராலாக 4ஐயும் சேர்த்து 4 மடங்கு ஆக்குறான். அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு முதல் பவரை நான் பீன்னு வச்சுக்கொள்கிறேன், ஒரு முதல் பவரை. ஆனால் இது மொத்தம் சேர்த்து என்ன செய்யறான்னா 4 மடங்கு ஆக்குறான். இதுக்கு 4 மடங்குன்னு சொன்னால் அதுக்கு சொல்லலாம், இந்த பவர் பி என்றால் இந்த பவரும் பி தான், இவட பவரும் பி தான், இவட பவரும் பி தான். முதல் மொத்தமாக 4 பி. அப்போ இதை 4 மடங்கு ஆக்குறான். ஸோ 16 பியாக வரப்போகுது புதிய சிச்சுவேஷனில். புதிய வலு பவர் 16 பி. ஆரம்பத்தில் ஒரு முதல் வலு பி. அப்போ 4 முதல்கள் இருக்குது, சர்வ சமனானது. ஸோ 1 பிபியாக இருக்கணும். இப்போ சொல்லப்பட்டது முதல்களின் வலு 4 மடங்கு, முதலின் வலு அல்ல, முதல்களின் வலு. அப்போ 4மே சேர்ந்து இனிஷியலி எனக்கு சேம் டிஸ்டன்ஸில் இல்லை. ஓகே, 4 மொத்த பவர் 4 பி ஆக இருக்கும். இப்போ இது 4 மடங்கு ஆக்கப்பட்டால் 16 பி ஆக இருக்கும் புதிய வலு. ஓகே, அவ்வளோ ஆக்கப்பட்டு பக்கம் ஒன்று நீளம் 20 சென்டிமீட்டர் உடைய சதுரமாக அமையுமாறு 4 முதல்களும் அசைக்கப்பட்டால் சதுரத்தின் மையத்தில் ஒளிச்செறி மட்ட வித்தியாசம் டெல்டா பி ஆகுது. சில டேட்டாஸ் பிறக்கில் தரப்படுது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டரில் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு முதலினால் வார செறிவு மட்டும் சொல்லலை, செறிவு சென்டர் ஃபோன் வச்சுக்கொள்ளும் வாரம். இந்த டிஸ்டன்ஸ் உள்ள கண்டுபிடிச்சிடும். இது 45 பாகை தெரியும். இந்த தூரத்தை நான் ஜஸ்ட் எக்ஸ் என்று வச்சுக்கொள்கிறேன். அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணமாக கருதணும் என்றால் எக்ஸ் cos 45 5 சென்டிமீட்டராக இருக்கும். ஒரு பக்க நீளம் 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த தூரம் 5 சென்டிமீட்டர். நான் எழுதிக்கொள்கிறேன். எப்படி எக்ஸ் cos 45 பாகை 5 சென்டிமீட்டராக இருக்கும். யூ நோ திஸ் 1/2. நான் சும்மா வச்சுக்கொள்கிறேன், தேவைப்படுமோ தெரியல பார்ப்போம். இத்தனை சென்டிமீட்டராக இருக்கும். இது எக்ஸ் என்று சொல்கிறது, படத்தில் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு முதலால சென்ட்ரலில் வர ஒளிச்செறிவை நான் I1 என்று வச்சுக்கொள்கிறேன். சரியா, ஒன்றால் வர ஐன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஐடு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, பின்க்கு 4πr² என்று தெரியும். ஸோ காணுவோம், இது பி, இதை 4π அதே மாதிரி கட்டும் 1/r என்பது எங்களை x² இருக்கணும். அப்படி x² கண்டு என்ன வைக்கும், 5 வர்க்கம் 25 √2 என்றால் இது 50 சென்டிமீட்டர்² இருக்கும். நான் அளவோட போடுறேன், 50 சென்டிமீட்டர்² இருக்கணும். இதில் எக்ஸ் வர்க்கம் இது 1. அப்போ 4 சோர்ஸும் சேர்ந்து மையத்தில் தாருது. நான் நிறைய டேட்டாஸ் கதைக்கிறேன், மார்க் பண்ணல, எழுதலை, ஜஸ்ட் சொல்கிறேன். அப்போ 4 சேர்ந்து 4i தரப்போகுது. என்னவாக இருக்கும் என்றால் 4 தடவை பின்க்கு 4π × 50 சென்டிமீட்டர்² யூனிட் வரும். பார்க்கணும், இதை வச்சுக்கொள்ளும். சரி, கொஞ்சம் நாய்ஸஸாக இருக்குது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னென்னால், இப்போ இதை 20 சென்டிமீட்டர் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த சதுரத்தை. ஓகே, அப்போ இது 20 சென்டிமீட்டராக இருந்தால் சதுரம் தானே. அப்போ நான் திரும்ப இந்த கேப்புக்கு y என்று போட்டு திரும்ப மெனக்கெட்டு கண்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதே தான். அப்போ இந்த 10 √10 வந்திக்கணும், இது 10 வந்திக்கணும். ஜஸ்ட் செக் பண்ணிப்போ. y என்பது இந்த இடத்துல மாதிரி அரேஞ்ச் பண்ணினால் அது 10 டைம்ஸ் √2 சென்டிமீட்டராக அது வரணும். ஓகே, இது y. அதே சோர்சஸ் வைக்கப்பட்டிருந்தாலும் இப்போ 4ஐயும் சேர்த்து தான் சென்டரில் 4pஆக ஆக்கிக்கிறேன். அப்போ நான் ஒரேடியாக 4 சோர்ஸாலையும் மாறுது. இப்போ நான் 4i இருக்குது தானே, இந்த 4i ஆரம்பத்தில் I1 என்று சொல்கிறேன். இதுக்கு பேர் ஆரம்பத்தில் I1. இப்போ நான் I2 என்று போட்டு ஒரேடியாக எழுதுறேன். எப்படி என்றால் 4 சோர்ஸ், சரி, 4 சோர்ஸ், அது 4 பவர் 4 ஆகுதுதானே. ஓகே, அப்போ இது திரும்ப 4p, இந்த பிக்கு பதிலாக 4p என்று போடுறேன். அதன் கீழ் 4π × என்ன வரும் சொல்லுங்க, தூரத்தின் வர்க்கம். ஸோ இதனுடைய வர்க்கம். அப்போ y² சொன்னால் என்ன வர்க்கம் சொல்லுங்க, y² 100 √2 வர்க்கம் 2, ஆகவே 200 இருக்கணும். சென்டிமீட்டர்² தான், சாலை மாற்றங்கள் செய்யலை. ரைட், நான் முதலாவது ஃபார்முலாண்டும் இது ரெண்டாவது ஃபார்முலான்னு வச்சுக்கொள்கிறேன்.
ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒளிச்செறி மட்ட வித்தியாசம் டெல்டா வின்னு சொல்கிறது 10 log அடி 10 which is I2 by I1 என்ற ஃபார்முலா தெரியும். அப்போ 10 log 10 I2க்காக வேண்டி I2 என்று சொல்லியிருக்கிறேன். நான் அப்படியே எழுதாமல் ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் I1 எழுத போகிறேன். எப்படி என்றால் ரெண்டுக்குமே எனக்கு இந்த Pக்கு நல்லா கவனிங்கோ, எனக்கு P4 இது அப்படியே வரப்போகுது. சரி, அதன் கேன்னு வச்சு போடுறேன். இங்கே கூட பாருங்கள் P4 4π, ஐ மீன் இந்த பகுதி அப்படியே வரப்போகுது. ரைட், இதை நான் சுருக்கி கொள்கிறேன். 4ஐயும் இதை என்ன சுருக்கி 50 என்று போட்டுறேன். ஓகே, ரைட். அப்போ இப்போ என்ன சொல்லுவேன், I1 நான் K/50 என்றும் இந்த ப்ராக்கெட் அந்த குரூப் பண்ணது நான் K என்று சொல்கிறேன். திரும்ப இங்கே போகிற நேரமும் I2 என்று சொல்கிறதும் எனக்கு என்ன கிடைக்குது என்றால் I2ங்கிறதும் K/50 என்றே எனக்கு கிடைக்குது. அப்போ இங்கேயும் I1 I2 சமன் சொன்ன செஞ்சு பார்க்க விரும்பல. ஸோ 12 அரேஞ்ச் பண்ணி விட்றேன். I2 × I1. கரெக்ட். அப்படின்னா என்ன வருது, 10ல் 1 அது 0, ஓடி 10ஆல் பெருக்கினாலும் அது 0வே தானே. ஸோ 0 டெசிபிளாக இருக்கணும். ஓகே நினைக்கிறேன். ஸோ ஆன்சரை பார்த்தோம் என்றால் எஸ், ஃபர்ஸ்ட் ஆன்சர் எஸ் இதுதான். ஓகே, ஸோ நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இதுதான். இந்த பவர் 4 மடங்கு ஆக்கப்படுதுன்னு சொன்னால் புதிய வலு 16 P-ஆக இருக்கணும். அந்த 16 P தான் நாங்கள் 4×4 உடைச்சு கொடுத்திருக்கேன். சரி, ஸோ 16 P-ஆக அது வந்திருக்கு இது மாதிரி. சரியோ, ரைட். ஸோ இதில் கேராய்ந்து கொண்டீங்கன்னா இந்த கேள்வி நத்திங். அதுவே இல்லைன்னா நான் நினைக்கிறேன் வேற ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் இருந்தால் இஷ்யூ ஆகிரும். கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பாங்க. இதுதான் ஐடியா. நெக்ஸ்ட் மூவ் ஆகும் 8வது கேள்வி. ஓகே, டயக்ராம் ஒன்று தந்திருக்கிறார். உருவில் காட்டியவாறு ஒரு தள விசை தாக்குகின்றது, ஒரு தள விசை தாக்குகின்றன என்ற தள விசைகள் தாக்குகின்றன கேட்கணும். பல விசைகள் தாக்குது, ஒரு தளத்தில் பல விசைகள் தாக்குது எனின் விளை விசையின் கிடை நிலைக்குத்து விளை விசை முறையே விசைகள் முறையே. ஓகே, உங்கள் தரப்பட்ட படத்தோக்கா கீழிக்கொள்ளுடன் அப்படி ஒன்று இந்த பாயிண்ட்ல இருந்து கீழ் நோக்கி ஒரு 3 நியூட்டன், இதில் கிடையாக 60 பாகையோட ஒரு 8√3 நியூட்டன், கிடையாக 3 நியூட்டன், திரும்ப இங்க ஒரு 30 பாகையில் 2 நியூட்டன், அடுத்தது இங்கால பக்கம் 45 பாகை, கொஞ்சம் குறைவாக வரும். மெஷர்மெண்ட்ஸ் படி வரையப்படலை, நான் சும்மா கீழே ஐடியாஸ் தானே. ஓகே, இது 45 பாகையில் 3√2 நியூட்டன் தாக்குது. நான் ஜஸ்ட் கோட் ஒன்று தான் நீக்குது. நான் இதே மார்க்கிங் பண்ணி வேறு போட்டுக்கொள்கிறேன். ஆன்சர் வந்தால் செக் பண்ணுவோம். என்னென்னு 2√3 நியூட்டனாக இருக்கும். இந்த கோணம் 60 பாகை என்று தாரார். ஓகே, இல்லை டேட்டாஸும் ஓகேண்டா. ஓகே, 2/8√3, ஓகே 3, 2√3, 3, 3√2, 30, 45, 60, 60. ஓகே, இப்போ கிடை நிலைக்குத்து அந்த ஆர்டர்ஸ் முக்கியம். ஆன்சர் எப்படி உங்களை லொக் பண்ணுறாலும் தெரியல. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்லணும் கிடை கூறு, தென் நிலைக்குத்து கூறு. அப்போ நான் கிடையாக உள்ள கூறுகளை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரேன். கிடையாக பார்க்கறனாக நான் ஜஸ்ட் எக்ஸ் பார்னு எடுத்துக்கொள்றேன். வலது பக்கம் நான் போடுறேன் பார்ப்போம். ஆல்ரெடி 3 நியூட்டன் இருக்கிறதால அது 3 நியூட்டன் அப்படியே வரும். இது எம்சிக்கும் நான் சில ஸ்டெப்ஸ் எழுதல சொல்கிறேன். 8√3 அதை நான் கிடையாக கூறு பிரிச்சென்றால் 8√3 cos 60 என்று வரும். அப்போ cos 60 என்பது ஹாஃப். ஸோ அப்போ ஒரடியாக போட்டால் 4√3ஆக இருக்கும். திரும்ப இவருக்கு போனேன்டா, நான் இந்த ஃப்ளோவில் போகிறேன். இவருக்கு போனால் ஆப்போசிட் டிரெக்ஷனில் வரும். 2 நியூட்டன் cos 30 வரணும். ஓகே, 2 cos 30, cos 30 என்றால் √3/2, ஆல்ரெடி 2. ஸோ ஆகவே மைனஸ் ஒரு தடவை √3 என்று வரும். ஓகே, யூஸ் பண்ணிட்டோம். திரும்ப இதுக்கு வந்தால் 3√2, இது 45 பாகை என்றால் இந்த கோணமும் 45 பாகை தான். நீங்கள் சைன் எடுத்தாலும் நோ இஷ்யூ. அப்போ நான் இதை திரும்ப இங்கிட்டு கூறு பிரித்தால் 3√2 cos 45, எகின் cos 45 1/√2. ஸோ 3 நியூட்டனாக இருக்கும். அது ஆப்போசிட் டிரெக்ஷன் 3. அப்போ இதையும் யூஸ் பண்ணிட்டோம். இது தேவைப்படாது, எனக்கு செங்குத்து அறிக்கை தான் தேவைப்படாது. திரும்ப இதுக்கு வந்தால்
இது திரும்ப கிடைக்கூறு பிரிக்கணும். நான் போட்டு டிரெக்ஷன் ப்ளஸ்ல வரணும். 2√3 cos 60 என்று வரும். again cos 60 half 2√3 half plus √3 என்று வரும். எல்லாவற்றையும் சிம்பிளிஃபை பண்ணணும் என்றால் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த -3 plus √3 ஓட கேன்சல், இந்த +3 இந்த -3 ஓட கேன்சல். ஆக எனக்கு x bar என்று சொல்றது வலம் நோக்கி என்னவாக இருக்கும் என்றால் 4 times √3 நியூட்டன் ஆக இருக்கும். இது அதே மாதிரி இப்ப y காணும். இதுல y மேலே கீழே வரும் என்று தெரியல. நம்ம மேலே கொடுப்போம். இனி டிரெக்ஷன்ஸ் மாத்தி கொடுத்துட்டோம் என்றா சரி ஆன்சர் பார்க்குற நேரம் நிலை குத்தாக y bar. அப்ப இவர் யூஸ் ஆகாது, விட்டுருவோம். திரும்ப இவருக்கு போனால் 8√3 நிலை குத்து கூறு. ஸோ sin 60 வரணும். 8√3 sin 60. sin 60 3/2 வேண்டது எழுதுனதுக்கு 8√3 sin 60 தனியே இது பண்ணு. sin 60 என்பது √3/2 கேன்சல் ஆகி 4√3 என்று வரும். பிளஸ் இவருக்கு 2 sin 30 என்று வரணும். ஓகே, 2 sin 30 என்றால் half plus தான். ஸோ 1 என்று வரணும். தென் ப்ளஸ் என்று போர்டு ப்ளஸ்ஸாக மைனஸாக மைனஸ் வரணுமே. ஸோ இதில் கீழ் நோக்கி வரதால் 3√2 sin 45 என்று வரணும். ஸோ -3√2 sin 45 sin 45 1/2. ஸோ -3 என்று வரணும். ஓகே, யூஸ் பண்ணுறேன். இவர் பியூரிட்டி அப்படியே வரணும். ஸோ -3 நெட் பண்ணுறேன். -3 அப்போ இந்த -3 திரும்ப இவருக்கு போனால் கிடையாது. sin 60 வரணும். -2√3 sin 60. sin 60 √3/2 அப்போ 2 கேன்சல் ஆகி √3 -3 வரும். ஓகே, -3 வரும். இந்த கவனம். sin 60 என்று சொல்றது √3/2. அப்போ 4√3 எனது √3 ஒன்றிக்கும். அப்போ 4√3 into again √3 என்று வரும். அப்போ நான் இதை 12 என்று போட்டுக்கொள்கிறேன். ஓகே, 12 அப்போ பார்ப்போம். 12 3 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 இது 9. 13 9 போனால் 4 நியூட்டனாக, அது 4√3 நியூட்டனாக. அப்போ ஆர்டர் படி ஆன்சர் 4√3யும் 4ம் வரணும். ஓகே, அப்படி ஆன்சர் பார்த்தோம் என்றால் தேர்ட் ஆன்சர் 4√3 நியூட்டன் அண்ட் 4 நியூட்டன். அப்போ ஆன்சர் தேர்ட் ஆன்சர் வரும். கேள்வி 8வது. ரைட், 9வது லைட் क्वेश्चन உண்டு. லைட் வில்லைகளையும் ஒரு கண்ணாடி குற்றியும் வச்சு கேட்கப்பட்ட கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் வந்து படத்தை கிழிக்கொள்றேன். ஏன்னால் ஆல்ரெடி ஒரு ஒருக்கு வில்லையும் ஒரு வெறி வில்லையும் கென்டெக்ல வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தள்ளி ஒரு கண்ணாடி குற்றி அது பின்னாடி பார்ப்போம். பாருங்க, 40 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குழிவு வில்லையும், குழிவு வில்லை இவரது குவிய தூரம் 40 சென்டிமீட்டரா. 20 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குவிவு வில்லையும், அந்த ஓர்டரா மார்க் பண்ணிக்கோங்க. இவர் 20 சென்டிமீட்டர் குறி வழக்க போட்டுக்கிட்டா நல்ல. இது மைனஸ், இது பிளஸ். ஒன்றாக வைக்கப்பட்டு கோடிச்சும் ஒன்றாக வைக்கப்பட்டு அவ்வில்லை சேர்மானத்திலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் முறிவு சுட்டி இரண்டையுடைய கண்ணாடி குற்றி ஒன்று வில்லை சேர்மானத்தின் முதல் அச்சுக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. ரைட், அப்போ இதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல நான் சும்மா ரஃப்லி கீரன் தேவைப்பட்டால் அரேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதில் இருந்து 20 சென்டிமீட்டர்ல இவருடைய முறிவு சுட்டி என்னங்கிறது 2 உள்ள ஒரு இது வைக்கப்பட்டிருக்கோம். கண்ணாடி குற்றி வைக்கப்பட்டிருக்கோம், செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. வில்லையில் சமாந்தரமாக படும் லேசர் கற்றை ஒன்று வில்லையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் ஒருக்கும். ஹைலைட் பண்ணிக்கோங்க, வில்லையிலிருந்து என்ற வேர்டு. இந்த மாதிரி இடங்கள் நாங்கள் மிஸ்டேக்ஸ்கள் மாட்டிக்கொள்ளும். ஸோ அதனால சொல்றேன் வில்லையிலிருந்துங்கிற மாதிரி. இப்போ எனக்கு கதிர்படங்கள்லாம் கீழே பார்க்க விரும்பல. இப்படியாக 2 சமாந்தர கதிர் வருது. இந்த 2 வில்லையும் சேர்மான குவிய தூரத்தை நான் சிங்கிள் லென்ஸாக மாற்ற போறேன். இந்த சிங்கிள் லென்ஸ் நான் ஷார்ட்கட் சொல்லி தந்தீங்க. இது ஒருக்கு வில்லையா விரிவில்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன தந்தேன்? தரப்பட்ட குவிய தூரத்துல பெருமானம் பிளஸ் மைனஸ் யோசிக்காதே. 20 40ல யாரு சின்ன பெருமானமோ சேர்மானத்திட வகை அந்த சின்ன பெருமானத்துக்கு சொந்தமான வில்லையாக இருக்கணும். எப்படி 20 40 20 சின்னது ஒருக்கு வில்லை. ஸோ சின்ன பெருமானம் 20 சேர்மானம் ஒருக்கு வில்லையாக இருக்கணும்.
அப்புறம் அந்த சொல்ல போகிறேன், இது ஒரு ஒருக்கு வில்லையாக இந்த சேர்மானம் துளிப்படும். அப்போ சேர்மானம் குவிய தூரம் காண்ற நேரம் என்ன செய்யலாம்? ஷார்ட்கட்டு உண்டு. ஆப்போசிட் பிளான்ஸ் என்றால் பெருக்கு தொகையின் கீழ் வித்தியாசம் என்று போட்டுருங்க. அந்த பெருக்கு தொகைனால் 40 20 பெருக்கி வித்தியாசம் கண்டால் 20 கேன்சல் ஆகி 40 என்று வரும். ஓகே, அவளுக்கு குவிய தூரம் 40 வரும். நான் போட்டே செய்கிறேன். ரைட், அப்போ இந்த சேர்மான குவிய தூரம் காண்ற நேரம் தட் இஸ் 1/f1 + 1/f2 ஜென்ரல் நோட். 1/f1க்கு நான் இவரை சூஸ் பண்ணுறேன் வித் குறி வழக்கு சைன் ரூல். -20 வரும் ப்ளஸ் 1 40. ஓமஸ் என்னென்னால் 40 2 தடவை, ஸோ -2 ஒரு தடவை, ஸோ 1 செஞ்சு பார்த்தீங்கன்னா -1 40, அப்போ என்பது -40, ஸோ -80 ஒருக்கு விலையாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒருக்கு விலை என்று. ஸோ இது -40 சென்டிமீட்டராக இருக்கும். ரைட், அப்போ இப்போ தெரியும் இது சமாந்தர கதிர்கள் அப்படி வாரது எங்கேயோ இடத்துல போய் சந்திக்கணும். ஓகே, அப்போ சந்திக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக வில்லையிலிருந்து 40 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக 40 சென்டிமீட்டர் சமாந்தர கதிர்கள் குவியத்தில் வில்லையில குவியத்தில் சந்திக்கும். ஆனால் இப்போ என்ன இஷ்யூ என்றால், ஒரு கண்ணாடி குற்றி வைக்கப்பட்டிருக்குது. எங்கே சொல்லுங்க? லென்ஸ்ல இருந்து 20 சென்டிமீட்டர் கேப்பில் வைக்கப்பட்டிருக்குது. லென்ஸ்ல இருந்து 20 சென்டிமீட்டர் கேப்பில் கண்ணாடி குற்றி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கேப் என்ன சொல்லுங்க? 20 சென்டிமீட்டர். இப்போ என்ன இஷ்யூ? இந்த கண்ணாடி குற்றி இல்லை என்றால் தான் இந்த இடத்துல அந்த கதிர்கள் சந்திச்சிருக்கு. சரியோ? இப்போ கண்ணாடி குற்றி இருந்ததுனால என்ன பிரச்சனையாகும்? இந்த இடத்துல ஒரு செவ்வனை வரையும், இங்கே நீங்கள் ஒரு செவ்வன் வரையும். ஓகே, இப்போ வார கதிர்கள் செவ்வனை நோக்கி முறியணும். இந்த செவ்வனை நோக்கி முறியணும். ரைட், அப்போ செவ்வனை நோக்கி முறியதால் இந்த கதிர் இப்படியாகவும் நீங்கள் நான் மெஷர்மெண்ட் படி வரையிறது நான் ஜஸ்ட் ஐடியாவை சொல்கிறேன். இங்கேயும் போய் சந்திச்சு இப்படி வரணும். அப்போ கவனிச்சுக்கோங்க, வில்லிருந்து 40 சென்டிமீட்டர் சொன்னார். ஆன்சர் 40 கூடிய ஒரு ஆன்சராக இருக்கணும். அதை கால்குலேட் பண்ணி எக்ஸாக்ட் வெளியே கண்டுபிடிக்காம நான் செய்கிறேன்னா 40 கூடியதாக இருக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40 கூட 1 தான் இருக்குது. ஸோ 5வது ஆன்சர் வந்திருக்கணும் 60 சென்டிமீட்டர். தெரியலை, செஞ்சு பார்க்கும் 60 வரதாண்டு. பட் என்னோட ஐடியாஸ் படி ஆன்சர் 40 கூடுனதாக இருக்கணும். ஓகே, ரைட். இப்போ கண்ணாடி குட்டிகளுக்கு முறிவு சுட்டி அந்த உண்மையாக திங்கு தோற்றாலும் என்பது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் அந்த வசனங்களை தெளிவாக கதைக்கணும். இந்த எண்ணுக்கு நான் சொல்ல வேண்டியது கண்ணுள்ள ஊடகம் சார்பாக மற்ற ஊடகத்தின் முறிவு சுட்டின மாதிரி கதைக்கணும் என்று சொல்லிக்கிறேன். ஓகே, வாட்டவர் நான் இதுக்கு அந்த மெத்தட் போகல. இப்போ உனக்கு தெரியணும் இதுதான் உண்மையாக இருக்க வேண்டியது, ஆனால் இது தோன்றும் இங்கே இருக்கிற மாதிரி. அப்போ இதை நான் டி என்று சொல்லாமல் ஜஸ்ட் நான் எக்ஸ் என்று வச்சுக்கொள்கிறேன், இதை நான் y என்று வச்சுக்கொள்கிறேன். சரி, ஆனால் முறிவு சுட்டி 2 என்று தந்திருக்கிறார். அப்படி 2 இருக்கணும் என்றால் மேலே வர வேண்டியது y ஆகவும் கீழே வர வேண்டியது x ஆகவும் இருக்கணும். சரி, இப்போ x என்று சொல்றதை நான் காண வேண்டியதா இல்லை, y தான் நான் காணணும். தென் 20 8 பண்ணி கொடுக்கணும். அப்போ நான் x என்று சொல்றது தெரியும், மொத்தமாக 40 சந்திச்சிருக்கணும். இது 20 என்றால் x-னுடைய வெளி 20 என்று தெரியும், x 20. ஆக இது 2 ஈக்குவல்ஸ் y-ன் கீழ் 20. அப்போ y என்று சொல்றது 40 சென்டிமீட்டராக இருக்கு. சரி, எடுத்து 40 அடிச்சு விட்றது இல்லை. y-ன்னு நான் கண்டது இங்கே இங்கே எங்கள் கண்ணாடி குற்றிக்குள்ளுக்க இருந்து 40 சென்டிமீட்டர். கேட்கப்பட்ட கேள்வி நான் ஹைலைட் பண்ண சொன்னது வில்லையில் இருந்து. ஸோ இன்னொரு 20 நீங்கள் எட் பண்ணி 60 சென்டிமீட்டரை ஆன்சராக தரணும். ஸோ ஆன்சர் இஸ் 60 சென்டிமீட்டர்ஸ். அப்போ நம்ம சொன்னபடி கெஸ் பண்ணின 5வது ஆன்சர் தான் ஆன்சராக வருது. ஓகே, 10வது கேள்வி கூட்டுக சம்பந்தப்பட்டது. அந்த திருசியமான இந்த ஐடியாஸ் கிளியராக இருந்தால் 10வது ஒரு நார்மலான நோட்ஸை தான் கேள்வியாக டெவலப் பண்ணி கேட்டுக்கிறார். கொஸ்டின் நம்பர் 10 என்னென்று பாருங்க. திருசியமானி பரிசோதனையின் போது அரிய மேசை மட்டம் ஆக்கப்பட வேண்டும். உன்னை மட்டமாக்கம் சொல்லி லெவலிங் பண்றதா மட்டமாக்குதல். இது தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களை கருதுக. முதல் கூற்று, மட்டம் ஆக்குவதற்கு ஒரு நிற ஒளி முதலே பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது அரிய மேசையில் செப்பம் செய்ய தான் நாங்கள் அரிய மேசை மட்டமாக்குதல்னு சொல்லுவோம். தெரியும், திருசியமானி நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால் அரேஞ்ச்மெண்ட் செட்டப் ஒன்று செய்யணும். அந்த செட்டப்பில் ஓட தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த டீ கப்னு சொல்லுவோம். டீ என்று சொன்னால் டெலஸ்கோப், முதலாவது தொலைக்காட்டிய செப்பம் செய்யணும்.
தொலைக்காட்சியில் செப்பம் செய்யறதுக்கு மெயின் பர்பஸ் மெயின் நோக்கம் என்னென்னால் சமாந்தர கதிர்கள் அதை பெறக்கூடியதாக செப்பம் செய்யணும். இது தொலைக்காட்டி. ரெண்டாவது கொலிமீட்டர் நேர்வரிசையாக்கின்னு சொல்லுவோம். நேர்வரிசையாக செப்பம் செய்கிற மெயின் டார்கெட் என்னென்னால் அது சமாந்தர கதிர்களை ரிலீஸ் பண்ணணும், வெளியே அனுப்புகிற மாதிரியாக செப்பம் செய்யணும். மூன்றாவது அரியமேசி செப்பம் செய்யுது. அரியமேசி செப்பம் செய்யணும் சொல்றது அது கிடையாக நிற்கணும் என்ற பர்பஸ் நம்ம இல்லை. நேர்வரிசையாக்கிலிருந்து சமாந்தரமாக வர கதிருக்கு மற்ற தளம் சமாந்தரமாக வர மாதிரி செப்பம் செய்யணும். அரியமேசில தளம் சமாந்தர கதிர்களுக்கு பெரலாக வர மாதிரி நாம் செப்பம் செய்யணும். இதுதான் மெயின் பர்பஸ் அரியமேசி செப்பம் செய்யுது. இங்க திருசியமானியை பாவிச்சு 2 எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். ஒன்று அரிய கோணம் காணுதல், இன்னொன்று இழிவிலகல் கோணம் காணுதல். அரிய கோணம் காண்றதுங்கிறது ஆல்மோஸ்ட் நான் திருசியமானி செப்பம் செஞ்சு முடிச்சிட்டேன்னால் உடனே அரிய கோணத்தை கண்டுடலாம். தொலைக்காட்டிய 2 பொசிஷனுக்கு மாற்றி தான் செப்பம் செய்வேன். அந்த ரீடிங்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் அரிய கோணத்தை கண்டுடலாம். இப்போ விலகல் கோணம் காண்ற நேரம் அங்கே நிறப்பிரிகைன்னு சில ஐடியாஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு போய் தான் போகணும். அப்படி என்றால் நான் அரிய கோணம் காண்ற சிச்சுவேஷன்ல அல்லது திருசியமானிட அரிய மேசையை செப்பம் செய்கிற சந்தர்ப்பம் அரிய மேசையில 3 திருகள் காணப்படும் என்று தெரியும் உங்களுக்கு. அந்த 3 திருகளும் கிட்டத்தட்ட சமபக்க முக்கோண உச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஜென்ரேஷன் ஜாயின் பண்ண கோடு ஒன்றும் அதுக்கு மேலே இருக்கும். இப்போ நீங்க செப்பம் செய்யும் போது அரியம் எப்படி வைக்கப்படணும் என்றால் அது தியரி தான். அரியம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சமபக்க முக்கோண அரியத்தை கன்சிடர் பண்றது. அந்த முக்கோண ஒரு உச்சி சென்ட்ரல்ல அன்னளவாக செட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் அரியத்தை வைப்பேன். அப்படின்னா அரியத்துல உச்சி நீடி அரிய மேசில சென்ட்ரல்லையும் ஏதாச்சும் ஒரு முகம் இதில் வர மாதிரி வைக்கணும். ஓகே, இது ஜென்ரலாக வைக்கிறது. இப்போ நான் கொலிமீட்டர் நேர்வரிசைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கதிரை கீறிட்டு உனக்கு சொல்கிறேன். அப்போ இப்படி வரக்கூடிய ஒரு சமாந்தர கதிர் இந்த உச்சியில பட்டு இப்படி தெரிப்பு விதிக்காமைய தெரிக்கிற மாதிரியும், ரெண்டாவதும் அதே மாதிரி இப்படி வந்தது இங்கே பட்டு தெரிக்கிற மாதிரியும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். அப்போ நேர்வரிசையாக்கி இந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கும். இது நேர்வரிசையாக்கி இருக்கு. அப்படின்னு என்ன பர்பஸ் என்றால் இங்கே வரக்கூடிய கதிர்கள் இந்த முகங்களை பட்டு தெரிப்பு தான் அடையுமே தவிர முறிவடைகிறது இல்லை. அப்போ எனக்கு அந்த வெள்ளொளி முதல்ல பாவிக்கலாமா தனி கலரை பாவிக்கலாமான்னு கேட்டால் நீ எதை வேண்டாலும் பாவிக்கலாம். அரிய மேசை செப்பம் செய்கிற நேரம் அதர்வைஸ் அரிய கோணம் துணிகிற நேரம் நீங்கள் எதை வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் வெள்ளொளி முதல்ல யூஸ் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஒளிக்கதை ஸ்பெசிஃபிக்கான உண்டாகுனுக்காக தேவைப்படாது. ஏன்னா எங்கே நான் காண போகிறது குறித்த ஒரு அரியத்திட அரிய கோணத்தை அல்லது அரிய மேசை செப்பம் செய்தாங்க. அரிய மேசை செப்பம் செஞ்சாலே எனக்கு அடுத்த பர்பஸ் அரிய கோணம் ஈஸியாக கண்டுடலாம். ஆனால் விலகல் கோணம் என்று சொல்றது உண்மையா அரியத்துக்கெல்லாம் விலகல் கோணம் கிடையாது. நான் யூஸ் பண்ற குறித்த நிற ஒளிக்கதிருக்கு தான் விலகல் காணணும். உங்களுக்கு இந்த விப்ஜோன்னு கதைச்சி 7 கலர்ஸ் இருக்கும். 7 கலர்ஸ்லையும் அந்த விப்ஜோட ஓர்டர்ல விப்ஜி ஓர்ல ஃப்ரெண்ட் சொல்லுவேன். அதில் FND ஆர்கு சவுண்டில் ஃபெண்ட். ஓகே, அந்த மேர்டரன் முறிவு சுட்டி அண்ட் யாரு விலகல் கோணம் இது இந்த ஃப்ளோல கூட்டிட்டு போகும். ரெட்ல இருந்து வயலட்டுக்கு கூட்டிட்டு போகும். அந்த ஃப்ளோல போனா குறைஞ்சிட்டு போகும். அப்போ அந்த கலர்ஸுக்கு தான் நான் விலகல் கோணம் கதைக்கிறனே தவிர அரியங்களுக்கு இல்லை. அப்போ நமக்கு விலகல் கோணம் காண்ற நேரம் தனி கலர், அதாவது எதுக்கு நான் விலகல் கோணம் காணணுமோ அந்த கலருக்குள்ள ஒளிக்கதிரை தான் பாவிக்கணும். அப்போ செப்பம் செய்யறதுக்கு அரிய கோணம் காண்றது அதுக்கு நீங்க வெள்ளொளி முதல்ல பாவிச்சாலும் நோ இஷ்யூ, தனி குறித்த கலரை பாவிச்சாலும் நோ இஷ்யூஸ். நம்ம ஒழுங்கா பெர்ஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாலும் எந்த ஒளிக்கதிரை பாவிச்சாலும் எனக்கு கிடைக்கிற அரிய கோணம் அல்லது செப்பம் செய்யப்பட்ட அந்த திருசியமான செட்டப் ஒன்றாகத்தான் இருக்கும். அது எந்த சேஞ்சஸும் வராது. ரைட், அப்படி நான் சொல்ல போறோம் மட்டமாக்குவதற்கு ஒரு நிறம் முதலே பயன்படுத்தப்பட வேண்டும். ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ A கூற்று என்னவாக இருக்கும் என்றால் பிள்ளையாக இருக்கும். ஏ ஆன்சர் 30 என்றால் 2, 3, 4 வரணும். பிக்கு வந்தால் மட்டமாக்குவதற்கு அரியத்தின் ஒரு ஓரமானது, ஓகே மட்டமாக சிச்சுவேஷன், அரியத்தின் ஒரு ஓரமானது மேசையில் உள்ள இரு திருகாணிகளை தொடுக்கும் கோட்டுக்கு செங்குத்தாக வைக்கப்பட வேண்டும். எஸ், இந்த கோட்டுக்கு செங்குத்தாக வைக்கப்பட வேண்டும். அது மெயின் தியரி. ஸோ பி சரி. சிக்கு வந்தால் மட்டமாக்க நீர்மட்டம் பயன்படுத்த முடியாது. எஸ், முடியாது. ஏனெனில் மேசையை மட்டமாக்குவது தொலைக்காட்டிலிருந்து வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமாகவே மட்டமாக்கப்படுகிறது. ரைட், ஓகே. இது வந்து எனக்கு வி மட்டும் ஒரு ஆன்சரும் உண்டு. அதில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. மட்டமாக்க நீர்மட்டம் பயன்படுத்த. ஓகே, ஏனெனில் மேசையை மட்டமாக்குவது தொலைக்காட்டிலிருந்து வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமாகவே. தொலைக்காட்டிலிருந்து சமாந்தரமாக வாரதில்லை,
தயவு செய்யும் நேர்வரிசையாக்கிலிருந்து தான் சமாந்தரமாக வரும். அதுக்குத்தான் என்ன செய்கிறேன், இதுவாக செய்கிறேன். ஆனால் அடுத்தது தொலைக்காட்டியை நான் இப்படி வச்சு நான் பார்க்குற நேரம், இப்படி வச்சு பார்க்குற நேரம் திரும்ப இந்த சமாந்தரத்தை திரும்ப சமாந்தரமாக தானே வெளியே போக போகுது. ஏன்னா திரும்ப வச்சு பார்த்ததும் அதே மாதிரி தான் ஒப்சர்வேஷன் நேரம். ஸோ வெளியே வாருது. அப்போ இந்த வார கதிர் இதுக்கு சமாந்தரமாக வந்து இங்கேயும் பட்டு என்ன செய்யும் என்றால் அதே தளத்தில் சமாந்தரமாகத்தான், அதாவது இதுவும் சேம் பேரலாக தான் போய்க்கணும். அடுத்தது இந்த கருவிகள் தொலைக்காட்டி அசையக்கூடியது, அதுக்கு இடைத்தளமாகத்தான் அசையும், இப்படி மேலே கீழே அசைகிறது இல்லை. அப்போ எங்கிட்ட எனக்கு சமச்சீரான ஒரு செட்டப் கிடைச்சதாக இருந்தால் இங்கிட்டும் சமச்சீராகத்தானே கிடைக்கணும். அப்போ சமாந்தரமாக இருக்கும். அப்போ எனக்கு அவன் ஸ்கீமில் அந்த ஆன்சர் படி அதுக்கு 4வது ஆன்சர் பியும் சியும். அதை தெளிவாக கதைக்கின்றால் நேர்வரிசையாக்கியிருந்து சமாந்தரமாக வரும் கதிர் என தெரியும். இவருடைய நோக்கம், செப்பம்பேர நோக்கம் சமாந்தர கதிரில் தரணும், தொலைக்காட்டில சமாந்தர கதிரில் பெறணும். ஓகே, படிங்க. யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு என்ன சொல்லுங்க? மட்டமாக்கு நீர்மட்டம். ஓகே, தொலைக்காட்டிலிருந்து வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு, தொலைக்காட்டிங்கிறது ஒளிக்கதிரை பெறணும். ஓகே, அப்போ நான் ஸ்கீம் ஆன்சரை சொல்லிட்டு என்னோட ஆன்சராக நான் இதில் தொலைக்காட்டின்னு சொல்கிறது அது பிழையாக கருதி ஆன்சர் பி மட்டும் வரணும் என்று நான் தாரேன் 2வது. பட் ஸ்கீம் ஆன்சர் 4th ஆன்சர். ரீசன் தான் நேர்வரிசையாக்கி தான் சமாந்தர கதிரில் தரணும், தொலைக்காட்டி பெறணும். படத்தை பார்த்தா கூட தெரியும், எரோஸ் மார்க் பண்ணினார். ஓகே, ஸோ ஆன்சர் 4th அல்லது 2nd. நான் உனக்கு கரெக்ஷன் செஞ்சேன், நான் 2nd சரி தருவேன். ஸ்கீம் படி 4th. ஓகே, 10 கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கொஷன்ஸை அடுத்த வீடியோ செஷன் சந்திப்போம். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தேங்க்யூ.